புதிய கல்விக் கொள்கையை வைத்து தமிழகம் அரசியல் செய்கிறது என தர்மேந்தர் பிரதான் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழக கல்வித்துறைக்கு நிதி தர இயலாது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்தர் பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கும் அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அவர் மேலும் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியிலே மத்திய கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொண்டார். இவர் கலந்து கொண்டு வெளியில் வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அவர் சொல்வது என்னவென்றால், நீங்கள் ஏன் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதாவது எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய 2152 கோடி இன்னும் மத்திய அரசு விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. ஏன் என தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கேள்வி எழுப்புகிறார் என்ற கேள்விக்கு அவர் ஒரு காரசாரமான பதிலை கொடுத்திருக்கிறார். காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என சொல்வது ஏன்? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் விதிகளின்படி நிதி ஒதுக்க முடியும், இல்லை என்றால் நிதி ஒதுக்க இயலாது என்று அவர் காட்டமாக தெரிவித்திருக்கின்றார். அதற்கான காரணம் குறித்து அவர் பேசும்போது, தமிழ்நாடு மட்டும் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கிறது, காரணம் அதனை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் அவர்களுடைய தாய்மொழி, ஆங்கிலம், மூன்றாவது மொழி ஆகியவற்றை கற்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் மட்டும் மூன்றாவது மொழியாக வேறொரு மொழியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னால் அது விதிகளின்படி தவறு. எனவே அந்த விதிகளின்படி அவர்களுக்கு நிதி ஒதுக்க முடியாது, அதாவது தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க முடியாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றார். எனவே தற்போது மட்டுமல்ல, இனி அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை நாங்கள் நிதியை விடுவிக்க மாட்டோம் என்ற ரீதியிலே அவர் பதில் கொடுத்திருக்கின்றார். அது தொடர்பாக அவர் பேசும்போது, இது முழுக்க முழுக்க அரசியல் செய்யக்கூடிய நிகழ்வு என்றும், அரசியல் செய்யக்கூடிய காரணத்தினால்தான் தமிழக அரசு இதனை ஏற்க மறுக்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசியின்படி கட்டாயம் இதனை ஏற்க வேண்டும் என்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பு நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கடிதம் ஒன்றை மத்திய அமைச்சருக்கு எழுதியிருந்தார். அதில் 2023-24 ஆண்டுக்கான 4ஆம் தவணை நிதியாக சுமார் 250 கோடியும், 2024-25 ஆண்டுக்கான நிதி ரூபாய் 2152 கோடியும் மத்திய அரசு விடுவிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. தமிழக மாணவர்களுடைய கல்வி சார்ந்த பல திட்டக்கூறுகளை நிறைவேற்றுவதற்கு இந்த எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கினால்தான் அந்த பணிகளை செவ்வனே செய்ய முடியும் என்றும் அவர் கடிதத்திலே குறிப்பிட்டு பேசியிருந்தார். மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கிவிட்டு தமிழகம் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களுக்கு, அதாவது கேரளா, வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட 3 மாநிலங்களுக்கு மட்டும் நிதி ஒதுக்காதது ஏன் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு தற்போது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தற்போது பதில் கொடுத்திருக்கின்றார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத காரணத்தினால்தான் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை என்றும், தமிழக அரசு எப்போது இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறதோ, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறதோ, அப்போதுதான் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதி வழங்கப்படும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். To learn Tamil, Kannada and English. What is wrong in that? Why don't they will not accept? Why this kind of monopoly will be there? So till they accept a new education policy, you will not release? It is rule of the law. Every state is accepting that. Why they will not fall into the parameters of the governance? Why they will not cooperate? Due to their political interest. They want to create a division within society. They are divisive people. Thank you so much, sir. Thank you.